பக்கத்துல ரொம்பவும் அழகான ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல ராமையா லக்ஷ்மி அப்படிங்கிற தம்பதிகள் இருந்தாங்க. ராமையா விறகு வெட்டி வித்து அவனுடைய பொழப்ப பாத்துக்கிட்டு இருந்தான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள், காலையில இருந்து பார்க்கறேன், உன் முகம் ரொம்ப வாடி போயிருக்கே லக்ஷ்மி. ஏன், என்னாச்சு சொல்லு. இன்னைக்கு நான் ஒரு விசேஷத்துக்கு போனேங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் நம்மள பத்தி தான் பேசுறாங்க. கல்யாணமாகி 5 வருஷம் ஆகுது, என்ன இன்னும் குழந்தையே இல்ல அப்படின்னு ரொம்ப கிண்டல் பண்றாங்க. பரவாயில்ல விடு, இப்ப சம்பாதிக்கிற பணம் நம்ம செலவுக்கே சரியா இருக்கு. பசங்க பிறந்தா செலவு வேற அதிகமாகும். உங்களை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாருங்க, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. குழந்தைங்க பிறக்கலன்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா பணம் செலவாயிடும்னு நீங்க பயந்துகிட்டு இருக்கீங்க. வயசான காலத்துல நம்மள பாத்துக்கிறதுக்கு நம்ம பிள்ளைங்க தாங்க இருப்பாங்க. என்னமோ இந்த பொம்பளைங்க ஏன் தான் இப்படி பேசுறீங்களோ ஒன்னும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கவலையா எழுந்துச்சு போனா ராமையா. பாவம் லக்ஷ்மி அந்த சிவன் கிட்ட கவலைப்பட்டு வேண்டிக்கிட்டு இருந்தா. கடவுளே, என் மேல கருணை இல்லையா? தயவு செஞ்சு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. லக்ஷ்மியோட வேண்டுதல் சிவனுக்கு கேட்டுச்சு. கொஞ்ச நாள்ல அவ கர்ப்பமா இருக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய புருஷன் கிட்ட போய், ஏங்க, அந்த கடவுளுக்கு என் மேல கருணை வந்துருச்சுங்க, நான் இப்போ மாசமா இருக்கேன். அதை கேட்டு சந்தோஷப்படுறதுக்கு பதிலா ராமையா ரொம்பவும் கோவமா பேசினா. உனக்கு சொன்னா புரியாதா லக்ஷ்மி? மறுபடியும் மறுபடியும் வேற சொல்லணுமா? எதையாவது முழுங்கு. அந்த குழந்தை இப்பவே கலைஞ்சி போகட்டும். முடியாதுன்னு சொன்ன, இப்பவே உன்னையும் உன் பிள்ளைங்களையும் விட்டுட்டு போயிடுவேன். முதல்லயே சொன்னாங்க எங்க பாட்டி, உன்ன மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா பாதிலேயே விட்டுட்டு போயிடுவேன்னு. என்னைக்காவது என்கிட்ட பாசமா பேசியிருக்கியா? நான் கொண்டு வந்த வரதட்சணைக்கு தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட. போறதுன்னா போயா, என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு புரியும். பணத்தை விட உறவுகள் தான் முக்கியம்னு. அன்னைக்கு என்ன தேடி நீ நிச்சயம் வருவ. அப்படி லக்ஷ்மி சொன்னதை கேட்டு அப்போதைக்கு அமைதியா இருந்த ராமையா, லக்ஷ்மி நல்லா தூங்குனதுக்கு அப்புறமா வீட்டுல இருக்கிற பணம் எல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான். கடைசியில எதுவும் செய்ய முடியாம வாழ்க்கைய நாம தான் வாழணும் அப்படின்னு லக்ஷ்மி தனியா அவ வாழ்க்கைய போராடி வாழ்ந்துகிட்டு இருந்தா. சில மாசத்துக்கு அப்புறமா அவளுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்துச்சு. பானை தயார் பண்றதை எப்படின்னு கத்துக்கிட்டு அந்த பானையை தயார் பண்ணி வித்து தன்னுடைய புள்ளைய நல்லபடியா பாத்துக்கிட்டா. இப்படி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே லக்ஷ்மியோட புள்ள ராஜும் வளர்ந்து பெரியவனானா. அம்மா, ஏம்மா, என்னோட நண்பர்களோட அம்மாக்களை விட நீ ரொம்ப வயசானவளா இருக்கியே. என்னப்பா பண்ண சொல்ற? பல வருஷமா எனக்கு குழந்தை இருக்கல. பல வருஷத்துக்கு அப்புறம் தான் நீயே பிறந்த. அதனாலதான் எல்லாரும் அம்மாவை விட எனக்கு வயசாயிடுச்சு. அதுக்கு துணையா நீ வயித்துல நின்ன உடனேயே உங்க அப்பா நம்மளை விட்டுட்டு போயிட்டாருடா. வயித்துல உன்னை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் வீட்டு வேலை, அந்த பக்கம் பானை தயார் பண்றது, இப்படி வேலையா செஞ்சு செஞ்சு நொந்து நொந்து இப்படி ஆயிட்டேன்டா. பரவாயில்லம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத. நானே பானையை தயார் பண்ணி சுற்றி இருக்கிற ஊருக்கு கொண்டு போய் விற்கிறேன். அப்பா எங்கேயாவது இருந்து என்னை அடையாளம் கண்டுபிடிச்சா அவரை கூட்டிட்டு வரேன். உங்க அப்பா உன்னை அடையாளம் கண்டுபிடிக்க அவரு ஒரு தடவையாவது உன்னை பார்த்துருந்தா தானடா. அவரு எப்பவுமே பணத்துக்கு மட்டும்தான்டா முக்கியத்துவம் கொடுப்பாரு. ஒருவேளை திரும்ப வந்தாலும் பணத்துக்காக தான் வருவாரு. நான் அவரை நினைச்சு கவலைப்படல, உன்னை நினைச்சுதான் கவலைப்படுறேன். எனக்கோ ரொம்ப வயசாயிடுச்சு. எப்ப சாக போறேன்னு தெரியல. நான் சாகிறதுக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அதுக்கப்புறம் உன்னை பாத்துக்க உன்னோட பொண்டாட்டி இருப்பாடா. ஆனா நீ பானை வித்துக்கிட்டு இருக்க. நம்ம வறுமைய பார்த்து யாருமே நம்ம வீட்டுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அம்மா, சின்ன வயசுல இருந்து நான் தான் உன் உலகம்னு நினச்சி இத்தனை வருஷம் நீ வாழ்ந்துட்ட. வயிற்றுலையே என்ன களைச்சிருந்தா ஒருவேளை அப்பா இந்நேரம் உன் கூட இருந்திருப்பாரு. பிறந்ததுக்கு அப்புறம் என்ன அநாத ஆசிரமத்தில் சேர்த்து விட்டுருந்தா உன் பிறந்த வீட்டில் இந்நேரம் உனக்கு வேற கல்யாணம் பண்ணி இருந்திருப்பாங்க. ஆனால் நீ அதையும் செய்யலை. இப்படி இருக்கும்போது எனக்கு மட்டும் எதுக்குமா இந்த புது உலகம் எல்லாம்? அப்படி சொல்லாதப்பா. நாளைக்கு நான் இல்லைன்னா உன்னை நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு நிச்சயமா உனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கணும்டா. இந்த கல்யாணம்லாம் எனக்கு வேண்டாமா. ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நாளைக்கு அவ உன்னை வீட்டை விட்டு துரத்தனா என்ன பண்றது? எனக்கு கல்யாணமே வேண்டாமா. நான் கடைசி வரைக்கும் உன் பிள்ளையாவே இருந்துக்கிறேன். அப்படி ராஜு கல்யாணத்துல விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டான். ஒரு நாள் ராஜு பானை விற்கிறதுக்காக பக்கத்து ஊருக்கு போனான். அப்ப அந்த ஊரோட ஜமீன்தார் ஆத்துல விழுந்ததுனால எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. யாருமே இறங்கி அவரை காப்பாத்த முயற்சி பண்ணவே இல்ல. என்னாச்சுங்க?
ஆத்துல படகு கவிழ்ந்து ஜமீன்தாரு தண்ணியில விழுந்துட்டாரு, அதான் தத்தளிக்கிறாரு. சரி, ஏன் வேடிக்கை பார்க்குறீங்க? அப்படின்னு சொல்லி உடனே குளத்துல குதிச்சு அவருடைய உயிரை காப்பாத்தனா ராஜு. யாருப்பா நீ? நேரத்துக்கு சரியா வந்து கடவுள் மாதிரி என்னை காப்பாத்துன. ஐயோ, எதுக்குங்க இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம்? நான் பானை விற்கிறதுக்காக இந்த ஊருக்கு வந்தேன், உங்களை பார்த்துட்டு காப்பாத்தினேன். இந்த சுயநலமான உலகத்தில் நீ உன் உயிரையே பணையம் வச்சு என்னை காப்பாற்றி இருக்க. தம்பி, நீ தப்பாக எடுத்துக்கலன்னா நான் உனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறேன், நீ வாங்கிக்கோப்பா. ஐயோ, நான் பணத்துக்காக இதை பண்ணேன்னு நினைக்காதீங்க. பணம் கொடுத்து வாங்க முடியாதது ஒன்று உயிர், இன்னொன்று உறவு. வீட்டில் உங்களுக்காக பொண்டாட்டி பிள்ளைங்க காத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, பாவம். நீங்கள் போகலன்னா அவங்க அனாதைங்களாயிட மாட்டாங்களா? அதனால தான் என் உயிரை பணையம் வச்சு நான் உங்களை காப்பாற்றுறதுக்காக வந்தேன். கடவுள் புண்ணியத்தில் நம்ம 2 பேருக்கும் எதுவும் ஆகலை. சரி, நான் வரேங்க. அப்படின்னு சொல்லி ராஜு அங்கிருந்து போயிட்டான். ஆனா ஜமீன்தாருக்கு ராஜுவோட குணம் ரொம்பவே பிடிச்சு போச்சு. அடுத்த நாள் காலையில ஜமீன்தார் குடும்பத்தோட சேர்ந்து ராஜுவோட வீட்டுக்கு போனாரு. என்னங்க ஐயா இங்கே வந்திருக்கீங்க? அம்மா, நேற்று நான் சொன்னேன்ல ஆற்றுல விழுந்தவரை காப்பாத்தினேன்னு, இவர் தான் அவரு. வணக்கம்மா. நேற்று உங்கள் புள்ள என்னோட உயிரை மட்டும் காப்பாற்றலை, என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட வாழ்க்கையையும் காப்பாற்றியிருக்காரு. பணம் கொடுத்தாலும் வாங்கிக்காம உறவுகளோட பெருமையை பற்றி சொன்னார். அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த பையனை வளர்த்தவங்க நல்லா வளர்த்துருக்காங்கன்னு. நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன், எத்தனையோ பேர் கூட பழகி இருக்கேன். ஆனால் உங்கள் புள்ள மாதிரி ஒரு நல்லவனை பார்த்ததில்ல. அதனால தான் உங்கள் புள்ளைய என்னோட மாப்பிள்ளையாக்கிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்படின்னு அந்த ஜமீன்தார் ராஜுவுக்கும் ஸ்னேகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாரு. முதல்ல எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஸ்னேகாவும் லக்ஷ்மியும் 2 பேருமே தாயும் மகளும் மாதிரி தான் இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் ஸ்னேகாவோட அம்மா ராஜி வந்து இப்படி சொன்னாங்க. உங்க அப்பா ஒரு வீணா போனவன். சும்மா போயிட்டு வரேன்னு ஆத்துக்கு போய் நீச்சல் கூட தெரியாம ஆத்துல விழுந்து தவிச்சுக்கிட்டு இருந்தப்போ பணத்துக்காக எவனும் ஆசைப்பட்டு வந்து அவரை காப்பாத்தினா. ஆனா அவனுக்கே என் பொண்ணு கொடுத்து கட்டி வச்சுட்டாரு உங்க அப்பா. என் பொண்ணு எப்படி வாழ்ந்துட்டு இருந்தா, இப்ப பாரு இந்த சின்ன குடிசையில பானை செஞ்சுக்கிட்டு பழிச்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கு கூட உன் மாமியார் வேற, அவங்களுக்கு எல்லா சேவை நீ தானே செய்யற. ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. அத்தையும் அவரும் என்ன நல்லாதான் பாத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, மாசம் மாசம் அப்பா கொஞ்சம் பணமும் கொடுத்து அனுப்புறாருல. நான் இந்த வீட்லயும் மகாராணி மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லம்மா, எங்க அத்தை அவங்க வேலை மட்டும் இல்ல, என் வேலையும் சேர்ந்து அவங்களே தான் செய்யறாங்க. அடியே பைத்தியக்காரி, இப்போ உங்க மாமியார் நல்லா தான் இருக்காங்க, அதனால எல்லா வேலையும் பாக்குறாங்க. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறமா அவங்க படுத்த படுக்கையா ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லா சேவைகளையும் நீ தானே செய்ய வேண்டியிருக்கோம். அவங்கள உன்னால காலம்புறா பாத்துக்க முடியுமா? என் பேச்சை கேட்டு அந்த கிளவிய முதல்ல இந்த வீட்டை விட்டு துரத்தி விடு. உங்க அப்பா மாதிரி நீயும் அப்பாவியா இருக்காத. ஏழைங்க நல்லவங்க மாதிரி நடிச்சு பணக்காரங்களை வலைய போட்டுப்பாங்க. அப்படிதான் உன் புருஷனும் உன்னை வலையில போட்டுக்கிட்டான் போல. அம்மா அப்படி சொன்னது கேட்டு பாவம் ஸ்னேகா யோசிக்க ஆரம்பிச்சா. உண்மையிலேயே அவளுடைய மாமியார் அவகிட்ட நல்லவ மாதிரி நடிக்கிறாங்களோ அப்படின்னு அவன் நினைச்சா. அன்னையில இருந்து ஸ்னேகாவோட நடவடிக்கை எல்லாமே முழுசா மாறி போச்சு. அதை கவனிச்ச லக்ஷ்மி ஒரு நாள் ஸ்னேகா கிட்ட, என்னம்மா ரொம்ப கோவமா இருக்க? உடம்புக்கு முடியலையா? உனக்கு ஏதாவது வேணுமா? செஞ்சு கொடுக்கவா? ஐயோ, ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்களே. உங்களை பத்தி எனக்கு எல்லாமே முழுசா புரிஞ்சிடுச்சு. கொஞ்சம் வயசு வரைக்கும் தான் பிள்ளைங்களை நம்பி இருக்கணும். அவருக்கு வர வருமானமே ரொம்ப கம்மி. இந்த மாதிரி நேரத்துல ஏதாவது முதியோர் இல்லத்துக்கு போய் சேராம எங்க கூடவே இன்னும் இருந்துகிட்டு இருக்கீங்க, எதுக்கு? ஸ்னேகா அப்படி சொன்னது கேட்டு லக்ஷ்மியோட மனசே உடைஞ்சு போச்சு. முதல் நாள் ஏதோ தெரியாம வாய் தவறி சொல்லிருப்பான்னு பார்த்தா தினமும் ஸ்னேகா அதையே சொல்ல ஆரம்பிச்சா. பாவம் லக்ஷ்மி ரொம்ப கவலைப்பட்டாங்க. என் புள்ள என்ன நடந்துருன்னு பயந்து கல்யாணம் வேண்டான்னு சொன்னானோ அதே நடந்துருச்சு. சரி, என் தலையெழுத்தே இவ்வளவுதான். இனிமேலும் இவங்க 2 பேருக்கும் தொந்தரவா நாம இங்க இருக்கக்கூடாது. ஸ்னேகா சொன்ன மாதிரியே பக்கத்தூர்ல இருக்கிற முதியோர் இல்லத்துக்கு போயிடுறேன். எப்படியும் வீட்டுல புள்ள இல்ல, இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி அம்மா அவங்களுக்கு தேவையான துணிமணி எடுத்துட்டு கிளம்புனாங்க. ஆனா வீட்டை விட்டா வேற உலக தெரியாத லக்ஷ்மி அம்மாவுக்கு முதியோர் இல்லத்தை போய் சேர்றது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. வழியில அவங்க ஒரு பெரியவரை பார்த்தாங்க. ஏன்பா, கிருஷ்ணாபுரத்துக்கு போற வழி எதுப்பா? இந்த வழியா போய் அப்புறம் காட்டு வழியா போனா கிருஷ்ணாபுரம் வந்துடும்மா. ஆமா, நீங்க ராஜுவோட அம்மா தானே? ஆமாப்பா.
அம்மா, உங்கள் புள்ள ரொம்ப நல்லவர். ஒரு நாள் நான் தலை சுற்றி இங்கே விழுந்துட்டேன். என்னை அவர் தான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனார். அப்போ யார் பெத்த புள்ளையோ நல்லா இருக்கட்டும்னு நினச்சேன். நீங்கள் தானா அந்த புள்ளைய பெத்த மகராசி? அம்மா, உங்கள் புள்ள எங்கம்மா? என் புள்ள கொஞ்சம் வேலையா இருக்காப்பா, வழி காட்டினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி அம்மா கொஞ்சம் முன்னாடி போனாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களுக்கு சரியா வழி தெரியல. இந்த தடவை அவங்க தூரத்துல இருந்த ஒரு பாட்டிய பார்த்தாங்க. ஏமா, இந்த பக்கமா போனா கிருஷ்ணாபுரம் வருமா? இந்த பக்கமா இல்லம்மா, அந்த பக்கமா போகணும். ஆமா, உன்னை பார்த்தா ராஜுவோட அம்மா மாதிரி இருக்கு. அப்படியே ராஜுவோட முகஜாடை இருக்க. என்னம்மா இந்த பக்கம் வாங்க, வந்து சாப்பிட்டு போங்க. இன்னைக்கு நானும் என் குடும்பமும் 4 பேருக்கு சாப்பாடு போட காரணம் நீ பெத்தவும் மகனாசந்தாம்மா. கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த எங்களுக்கு பானையை இலவசமா கொடுத்து உதவி பண்ணி இன்னைக்கு நல்லா வாழ வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட புள்ளைய பெத்த தாய் நீங்க தானா? ஏதோ அந்த கடவுளோட கருணை. சரிம்மா, நான் வரேன் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி அம்மா மறுபடியும் அங்கிருந்து முன்னாடி போனாங்க. அப்படி வழி முழுக்க லக்ஷ்மி கிட்ட அவங்க புள்ளைய பத்தி எல்லாரும் பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்பவும் பெருமையா அவங்களும் கிருஷ்ணாபுரத்துக்கு வந்தாங்க. இன்னொரு பக்கம் ராஜு வீட்டுக்கு உள்ள வந்து பார்த்தப்போ அவங்க அம்மா இருக்கல. ஸ்னேகா, அம்மா எங்கே போயிட்டாங்க? என்னவோ எனக்கு என்ன தெரியும். வர வர நீ நடந்துக்கிற விதம் சுத்தமாக சரியில்லை. அம்மா கூட எப்போவுமே சண்டை போடுற. உண்மையை சொல்லு, அம்மா எங்கே போனாங்க? அப்படின்னு கோவமா கேட்டப்போ, இன்னும் எத்தனை நாளுன்னு நம்ம கூடவே இருப்பாங்க, அதனாலதான் நான் கிருஷ்ணாபுரத்துல இருக்கிற முதிர் இடத்துக்கு போயிடுங்க அப்படின்னு சொன்னேன். அத கேட்டதுமே ராஜு ரொம்பவும் கவலைப்பட்டான். உனக்கு அறிவு இருக்கா ஸ்னேகா? இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு தான் நான் கல்யாணமே வேண்டான்னு சொன்னேன். ஆனால் என் அம்மாவோட ஆசைக்காக உங்கள் அப்பா வந்து என்னை மாப்பிள்ளை கேட்ட உடனே நானும் சரின்னு சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் எங்கள் அம்மா வயிற்றில் இருக்கும்போதே எங்கள் அப்பா விட்டுட்டு போயிட்டாரு. தனியாக ஒரே ஒரு பொம்பளையா நின்று கஷ்டப்பட்டு என்னை வளர்த்து ஆளாக்கி இருக்காங்க. என் அப்பா என்னை வேண்டாம் களைச்சிடுன்னு சொன்னாலும் அவங்க நான் தான் வேணும்னு நின்னாங்க. ஆனால் இன்னைக்கு எங்கள் அம்மாவை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டியே. இந்த உரிமையை உனக்கு யார் கொடுத்தது? உங்கள் அப்பாவுக்கு என்கிட்ட பிடிச்சதே என்னோட நல்ல குணம்தான். அது எங்கள் அம்மா கொடுத்தது. எனக்கு நீ வேண்டாம், என் அம்மா தான் வேணும். அப்படி ராஜு அவங்க அம்மாவை பத்தி சொன்ன உடனே ஸ்னேகாவுக்கு மனசு கரைஞ்சு போச்சு. அவங்க மாமியாரை பத்தி அவ முழுசா புரிஞ்சுக்கிட்டா. உடனே ராஜு ஸ்னேகா 2 பேரும் சேர்ந்து லக்ஷ்மி அம்மாவை தேடிக்கிட்டு போனாங்க. வழியில ராஜுவை பார்த்தவங்க எல்லாரும் லக்ஷ்மி அம்மா எங்க போனாங்க அப்படிங்கறத சொன்னாங்க. கடைசியில அவங்க 2 பேரும் முதியோர் இல்லத்துக்கு வந்து பார்த்தா லக்ஷ்மி அம்மா அங்கதான் இருந்தாங்க. அத்தை, எங்க அம்மா சொன்னதை கேட்டு உங்ககிட்ட நான் ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டு உங்களை வீட்டை விட்டே வெளியில அனுப்பிட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. அம்மா, நீ தினமா எனக்கு எல்லாமே. நீதாம்மா நான் சுவாசிக்கிற காத்தே. நீ இல்லாமல் என்னால் எப்படிம்மா உயிரோடு இருக்க முடியும்? என் பொண்டாட்டியால் பெரிய தப்பு நடந்துடுச்சு. தயவு செஞ்சு அவளை மன்னிச்சு வீட்டுக்கு வாமா. புள்ள வந்து அப்படி பேசின உடனே லக்ஷ்மி அம்மா புள்ள கூட வீட்டுக்கு கிளம்புனாங்க. அன்னையில இருந்து ஸ்னேகாவும் அவங்க மாமியாரை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காம அவங்கள நல்லபடியா பாத்துக்கிட்டா.